ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சத்யா சிஸ்டர் அப்புறம் மகேஸ்வரி சிஸ்டருக்கு ஹாய் சொல்லிக்கலாம். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன ஊரில் இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, இது லாஸ்ட் வீக் அன்றைக்கி எடுத்தது தான். ஒரு சிம்பிளான ஒரு விலாகு, அப்பப்போ எடுத்த வீடியோஸ். ஒரு 2 நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. ஆல்ரெடி பந்தக்கால் வைக்கிற அன்றைக்கி வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் 2-3 வீடியோஸ் நான் அதில் ஷேர் பண்ண மறந்துட்டேன். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேயே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு அங்கே போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, யார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப அந்த 2 நாளுமே ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ரெடியான இப்போ எடுத்த 1-2 ஃபோட்டோலாம் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்க்குறது லாஸ்ட்டு சனிக்கிழமைக்கு காலையில் எடுத்த வீடியோங்க. அந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப பனியாக தாங்க இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் எடுத்ததுமே அதை தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கீழே பந்தக்கால் வைக்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க. கீழே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் டிஃபனுக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கீழே போனேன். மேலேருந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்டில் கோலம் அழகாக ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தாலும் ரொம்ப அழகாக கலர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பந்தக்கால் வைக்கிறது ஒரு 7:30 மணிக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு நான் டிஃபனுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கீழே போய் பந்தக்கால் வைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மேலே டிஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி சாதனப்போ லீவ் போட்டிருந்தாங்க. டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா பூரி உருளைக்கிழங்கு குருமா பண்ணிவிட்டு பூரி தான் பண்ணினேன். அங்கே பந்தக்கால் வைக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூரி போட்டுட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் கமெண்ட் பண்ணுறது. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் செய்கிற ரெசிபிஸ் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது, நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பாகிடுது. நாங்கள் உங்களை மாரி நாங்களும் எங்களோட வீட்டை எல்லாமே சுத்தமாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ என்னுடைய டெய்லி ரொட்டீன் நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நான் ஷேர் பண்ணுற வீடியோஸு யாருக்காவது ஒருத்தங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு தான் நான் அதை எல்லாமே சொல்கிறேன். நான் சொல்கிறது எல்லாமே சில பேருக்கு பிடிச்சிருக்குது. நீங்கள் சொல்கிற மாரி எல்லாமே நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட எனக்கு வேறு என்ன சந்தோஷம் வேணும் சொல்லுங்கள். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்லை நான் பண்ணது சரியில்லாமல் இருந்தாலும் அதை எனக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி இல்லாமல் எனக்கு அதை நெகட்டிவ் கமெண்ட்ஸாக கொடுக்காம ஒரு சஜெக்ஷனாக ஒரு அட்வைஸ் மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க பாருங்கள். அது எனக்கு இன்னமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்ன வருமோ என்ன தெரியுதோ நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் கண்டிப்பாக நீங்கள் தவறுகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து சொல்லலாம். நீங்கள் சொல்கிறீங்க, அட்வைஸாக பண்ணுறீங்க, சஜெக்ஷனாக சொல்கிறீங்க. இதனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா. இதில் தப்பாக எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள், நான் தப்பாகவே எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் சொல்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். என்னை மாற்றிக்கவும் நான் பார்த்துப்பேன். என் மனசில் இருந்த சந்தோஷத்தை அந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை இதில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அந்த சாட்டர்டே விலாக் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் வீடியோவை பார்க்காதங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்குறது சண்டே அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சு செய்கிறதுலேருந்து அன்றைக்கி வீடியோ எடுத்திருந்தேன். அன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் அன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி அவங்களுக்கு மஷ்ரூம் போட்டு பெப்பர் ஃப்ரை மாரி பண்ணியிருந்தேன். எங்களுக்கு இறால் பிரியாணி, இறால் தொக்கு பண்ணியிருந்தேன். அது ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். லஞ்சு செய்கிறதெல்லாம் அன்றைக்கி எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை. சாப்பிட்றதுக்கே ஒரு 1:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. திருப்பி ஒரு கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கலை. சாதனாவுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் கீழ் வீட்டில் நிச்சயதார்த்தம் இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு ரிசப்ஷன் இருக்குது. அடுத்த நாள் காலையில் முகூர்த்தம். அதுக்கு வியர் பண்ணிக்கிறதுக்கு சாரீ, சாதனாக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அயன் பண்ணுறதெல்லாம் அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். சாதனாப்பா பார்த்திங்கன்னா இப்போ வீட்டு உள்ள பெயிண்டிங் பண்ணும்போது அந்த அருகாலெல்லாம் லைட்டாக அங்கங்கே பட்டு பார்க்க அசிங்கமாக தெரிஞ்சிட்டே இருந்தது. அதுக்கு ஒயிட் பெயிண்ட் வாங்கிட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் அந்த அயன் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 நாள் நிச்சயதார்த்தம். நைட்டு 7 மணிக்கு மேலே தான் ரிசப்ஷன் இருக்குது. அதனால் 3 நாள் நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் கிளம்பிட்டு வெற்றி மட்டும் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். சாதனா நீ ரெடியாக இருடா ரிசப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்ச அக்கா வீட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் எங்கள் ஏரியாவில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக காசிக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. கிளம்பும் போது பார்த்திங்கன்னா அங்கே காசிக்கு போயிட்டு வந்த அந்த பிரசாதம், காசி தீர்த்தம், அதுக்கப்புறம் காசி அன்னபூர்ணி தாயார், அதுக்கு தாயார் வைக்கிறதுக்கான பிளேட்டு எல்லாமே செட்டாகவே அப்படியே கொடுத்துருந்தாங்க. அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுமே நானே எங்கள் வெட்டி குட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்.
காசி தீர்த்தம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த செம்பு சொம்பில் வந்து அடைச்ச மாரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதுவே பாக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த சின்னதா அந்த பவுல் மாரி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பிளேட்டு அந்த தயார் வைக்கிறதுக்கு தகுந்த மாரி அந்த பிளேட்டு வந்து இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. நானும் எங்கள் வெற்றிக்குட்டியும் வந்து பார்த்துட்ருந்தோம். இந்த நல்ல நாளில் வந்து நம்ம வீட்டுக்கு அன்னபூர்ணி தாயார் வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆல்ரெடி வந்து அன்னபூர்ணி தாயார் சிலைகள் 2 வச்சுருக்கிறேன். இப்போ 3ஆவதா இவங்களையும் வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கணும். நல்லா பார்த்து தான் வந்து வைக்கலான்ட்டு இருக்கிறேன். நாங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயே சாதனா வந்து ரெடியாக இருந்தா. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இது வரைக்கும் அவள் வந்து அவளாக தனியாலாம் வந்து தலை வாரிக்கிட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அவளே வந்து ட்ரை பண்ணியிருக்கிறா. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா. அதனால் நான் திருப்பி வந்து வாரி விடலை. ஒரு 7 மணி போல் வந்து திருப்பி எல்லாருமே கிளம்பி வந்து இங்கே நிச்சயதார்த்தத்துக்கு தான் வந்திருந்தோம். ரொம்ப நான் இங்கே வீடியோஸ் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் எடுக்கலை. வீட்டில் அதுக்கப்புறம் மண்டபத்தில் எடுத்த 1-2 கிளிப்ஸ் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நான் மீஷோவில் வந்து சாரீ எடுத்தேன் இல்லைங்களா, அந்த சாரீ தான் நான் இன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தத்துக்கு வந்து சிம்பிளாக அதை கட்டிட்டு போய்க்கலாம். ரிசப்ஷனுக்கு வந்து வேறு பட்டு சாரீ எடுத்து வச்சுருந்தேன். வெளியெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த சாரீ மாற்றிக்கலான்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் அலுப்பாகவே இருந்தது. திருப்பி இன்னொரு தடவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமான்னு கொஞ்சம் அலுப்பாக இருந்ததுனால, சரி இந்த சாரியே நல்லா தானே இருக்குது, இதுவே வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்து வச்சுருந்த பட்டு சாரியை வந்து நான் வந்து வியர் பண்ணலை. உண்மையிலே இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். ரூ. 298 நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல லென்த்தாக இருக்குதுங்க. உண்மையிலே வந்து ஒர்த்து தான் நான் சொல்லுவேன் இந்த ரேட்டுக்கு. கட்டிக்கிறதுக்கும் அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து ஆனால் ஒரு தடவை நான் வாஷ் பண்ணி பார்த்துட்டு சுருங்குதா இல்லையாங்கிறத மட்டும் நான் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் வாஷ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா இன்னொரு சாரீ ஆர்டர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் சாதனாவும் கொஞ்சம் சேமாக இருந்த மாரி இருந்தது. அங்கே எடுத்த நிச்சயதார்த்தம் அன்றைக்கி எடுத்த 1-2 கிளிப்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்க்குறது அடுத்த நாள் வந்து முகூர்த்த 6-7:30 முகூர்த்தம். நானும் சாதனா அப்பா மட்டும் தான் வந்திருந்தோம். ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கனால முகூர்த்தம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே கிளம்புறதுக்கு டைம் இருக்குங்கிறனால நாங்கள் போயிட்டு ஒரு 1/2 hour தாலி கட்டி முடிஞ்சதுமே உடனே நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். கல்யாண சாப்பாடெல்லாம் செம்மையாக இருந்ததுங்க. உண்மையிலே எதுலுமே ஒரு குறையும் வந்து சொல்ல முடியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பாடு. சாப்பிட்ட உடனே வீட்டுக்கு வந்துட்டு பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு எனக்கு கரெக்டாக டைம் இருந்தது. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கும் வந்துட்டோம். அன்றைக்கி காலையில் நான் வியர் பண்ணியிருந்த சாரீ இதுதான். இது என்னுடைய நிச்சயதார்த்த சாரீ இது. ஆரி ப்ளவுஸ் வந்து நான் போட்டது. நல்லா வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபஸ்ட் டைம் வந்து நான் வியர் பண்ண அந்த ப்ளவுஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம்.